அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அது என்டிஏ கவர்மெண்ட் தான். பப்ளிக் வந்து விதத்திலையுமே அன்ஹாப்பி மேடம். நீங்கள் வந்து நான் ஒரு டாப் 5 ப்ராமிசஸ் சொல்கிறேன். கல்வி கடனை ரத்து செய்யலை, நீட்டு சொல்லவே வேண்டாம் அது செய்யலை, மந்த்லி இபி பில் அது செய்யலை, கேஸ் சப்சிடி 100 ரூபாய் அது செய்யலை, பெட்ரோல் சப்சிடி 5 அது செய்யலை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். இது 6 டைரெக்டாக பப்ளிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா மேடம்? அப்போ பப்ளிக் வந்து நான் அஃபெக்ட் பண்ணிட்டு நான் சும்மாவே சென்டர் ஹிந்தி சென்டர் வந்து எங்களை பழி வாங்குது. நீங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணால் நீங்கள் எதை பற்றி பேசணும்? நான் இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன், இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க. அவங்க செஞ்ச ப்ராமிசஸ்க்காக புதுசாக நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அதுக்கு கேட்கலாம், இல்லை இதாவது செய்யலாம். எந்த செக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த செக்டர் வந்து பப்ளிக் அஃபெக்ட் ஆகிறாங்க. அந்த அஃபெக்ட் ஆன பப்ளிக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரைட்டை காட்ட முடியும்? ஒன்லி ஆன் ஓட்ஸ். நான் 10 ரூபாய் வாங்குறது வந்து இந்த பாட்டிலில் நான் திருப்பி நீங்கள் கொடுக்கறதுக்காக உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறேன்னு முத்துசாமி சொல்கிறாரு. குடிக்கிறவங்கிட்ட போய் கமிஷன் வாங்குகிற ஒரு அரசை மக்கள் வந்து தண்டிக்காமல் இருப்பாங்களா மேடம்? யாராவது கஸ்டமர்கிட்ட லஞ்சம் வாங்குவாங்களா மேடம்? எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. உலகத்திலேயே காசு கொடுத்து வாங்குற கஸ்டமர்கிட்ட 10 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. அது அஃபீஷியலாக ஒரு எக்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 10 ரூபாய் வாங்கலைங்கிறாரு. இப்போ சிட்டிங் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் 10 ரூபாய் வாங்குகிறோம், அது ஏன்னா உங்கள் காலை கீழே குத்திட போகுது. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அப்படியே ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிற மாதிரி மக்களை என்றைக்கெல்லாம் முட்டாள் ஆக்குறீங்களோ. இல்லை, இன்னொரு பக்கம் நிறைய நலத்திட்டங்களும் கொடுத்து தானே இருக்கிறாங்க. ஃப்ரீ பஸ் மகளிருக்கு கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பு இன்னைக்கு வரைக்கும், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அன்பு சோலை ஆரம்பித்த வரைக்கும் நிறைய நலத்திட்டங்கள் விரிவுபடுத்திட்டே தானே இருக்கிறாங்க இல்லையா? இலவச பஸ்ஸில் வந்து பெனிஃபிட் ஆகிறவங்கப்பா நிறைய பேரா, இல்லை இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணோங்கிறதுக்காக கோயம்பேடை மூடிட்டு இங்கேருந்து கிளம்பாக்கங்கிற ஒரு ஊருக்கு போய் அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு போகிற மாதிரி ராத்திரியும் பகலும் போய் கஷ்டப்படுற பீப்புள். இவங்களுடைய எந்த திட்டங்களுமே மேடம் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை மட்டுமே 3 மடங்கு ஆக்கிட்டீங்க. கேஸுக்கு மானியம் தரலன்னு கொடுக்கல. ஹவுஸ் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 200% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது 200% இன்க்ரீஸ் பண்ணால் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது மேடம், அது ஆட்டோமேட்டிக்காக வாடகைகள் இருக்கிறவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 4.5 வருஷம் எல்லாருக்கும் கொடுக்கல. இப்போ அடுத்த மாதத்துலேருந்து எல்லாருக்கும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க முதல் ப்ராமிஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்கிறது 4.5 வருஷத்தில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு மேலே அவங்ககிட்டேருந்து மாதம் இவங்க வந்து ராங் பாலிசிஸ்னால அவங்கள லூஸ் பண்ண வைக்கிறாங்க அதே விமனை அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஒன்று நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு வந்து வேறு கூட்டணிங்கிறது பெருசாக தேவை கிடையாது, இப்போ இருக்கிற பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவே வந்து நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கே 100% பிஎம்கேக்கோ இல்லை விஜயகாந்த் கட்சிக்கோ வந்து எங்களை விட டீசெண்டான ஒரு நம்பர்ஸோ டிஎம்கே அண்ட் அலையன்ஸ்னால கொடுக்க முடியாது மேடம்.